பின்ன எங்க அப்பா அம்மா போட்ட ரூம்ல சூப்பரா தான் இருக்கும். வெளியில பாத்தீங்கல்ல கடல்லாம் தெரியுது. ஆமாடி சூப்பரா இருக்கு. ஆனா ரொம்ப செலவா இருக்கும் போலயே. நம்ம சந்தோஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு செலவுலாம் முக்கியம் கிடையாதுடி. நல்லா என்ஜாய் பண்ணலாம் நம்ம. பிள்ளைகளோட வந்தோடனே ஆரம்பிச்சாச்சா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ரெஸ்டா? எங்களுக்கா? கிடையவே கிடையாதுமா. இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்றோம் நாங்க. நீங்களே இருங்கம்மா, எல்லாரும் ஒண்ணா வெளியில போலாம். சரியா? நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம். தனியா எங்கேயும் போக கூடாது. டாடி ப்ளீஸ், நீங்க ரெஸ்ட் எடுக்கிற தண்டிலாம் எங்களால வெயிட் பண்ண முடியாது. நாங்க வெளியில போய் சுத்தி பார்க்க போறோம். காவியா அடி வாங்குவ, தனியா போக கூடாது. ஆமா, நாங்க எல்லாருமே சேர்ந்து தானமா போறோம். எங்கேயும் போக மாட்டோம். அந்த பக்கத்துல எங்கேயாச்சும் போயிட்டு வந்துருவோம். முடியாது. சரிம்மா, வெளியில தானே போக கூடாது. ரெசார்ட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்க போய் ஸ்விம் பண்ணலாம் தானே? ப்ளீஸ்மா. சரிம்மா, ரெசார்ட்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணலாம். ஆனா பீச்சுக்குலாம் போக கூடாது. ஓகேவா? ஜாலி ஜாலி. கேர்ஃபுல்லா இருக்கணும் தாரா. எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கணும். சரியா? கண்டிப்பா. சின்ன பிள்ளைங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஏங்க, சின்ன பிள்ளைங்க தானே, ஜாலியா இருக்கட்டும், விடுங்க. இவ என்னடி இன்னும் டான்ஸ் மூட்ல இருக்கா? சரி வாங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூல் போலாம். ஸ்விம்மிங் பூலா? நம்ம இப்ப பீச்சுக்கு போற வைப் பண்றோம். இல்ல மோனி, அம்மா அப்பா ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போக சொல்லியிருக்காங்க. அங்கதான் போறோம். ஏடி வெயில் ரொம்ப இருக்கு, தலைக்குள்ள வேர்க்குதுன்னு தானே ரெட்டை ஜடை போட்டிருக்க? ஆமா. இல்ல, ரெட்டை ஜடை போட்டோடனே சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்றியோன்னு நினைச்சேன். அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களா? வளர்ந்துட்டோம். இப்ப நம்ம பீச் தான் போறோம். நீ வரலன்னா நாங்க 3 பேரும் போவோம். சரி போலாம் வாங்க. எங்க நம்ம போறோம்? பீச்சுக்கு போறோம். நான் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க தாண்டி எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா நீ எப்படி உட்கார வச்சிருக்க? கொஞ்ச நேரம் ஈரேன். எலிதான் காயுதுன்ட்டு எலி புழுக்கையும் எதுக்கு இவ்வளவு நேரம் காயணும்னு எனக்கு தெரியல. நான் போறேன், நீ இங்கே இரு. சுத்தி பார்க்கலான்னு கூட்டு வந்துட்டு வெயில்ல காலையில இருந்து உட்கார வச்சிருக்கான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், ஏதோ இந்த அலைகள் போல ஓட வேண்டும், ஒரே வானிலை. ஏ தாரா, சீக்கிரம் வா. அங்க என்னத்த பாத்துட்டு கிடக்க? இங்க பாருங்கடி, ஒரு போட் இருக்கு. சேட்டை பண்ணாம கால் நினைக்க தானே வரணும். நீங்க சீக்கிரம் அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு வாங்க. என்னடி வந்தோடனே உட்காந்துட்டீங்க சக்கு பிள்ளையாராட்டம்? கொஞ்ச நேரம் உட்காருவோண்டி. மோனியே டயர்ட் ஆயிட்டா. டயர்டா? எனக்கா? உங்களுக்குலாம் பாவம் பார்த்து தான் உட்காந்தேன். எனக்கு போர் அடிக்க, ஏதாச்சும் விளையாடலாமா? பாட்டு போட்டி. அப்ப நானும் நீயும் டீமு, மோனியும் காவியாவும் ஒரு டீமு. ஓகேவா? ஆ. ஃபர்ஸ்ட் யாரு ஸ்டார்ட் பண்றீங்க? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் பாடுவேன். பாடு பாடி தொலையும். அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கண்ணாலே, இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையாலே. இவளுக்கு இந்த ஒரு பாட்டை விட்டா வேற பாட்டு தெரியாது போல. நாங்கள் கையாலே என்று முடித்ததால் நீங்கள் லேலா லீலி லூலு லேலை எழுத்தில் பாட வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட்டு. பாடு காவியா. பாடு காவியானா எனக்கு எங்க தெரியும்? அடியே, உன்னைய நம்பி தானே நான் பாடுன்னு சொன்னேன். இப்போ என்ன இப்படி சொல்ற? பாடுங்க அசால்ட்டு மேடம். இடி ஒரு பாட்டு. த்ரிஷா கூட வருவாங்கல்ல, அது என்ன பாட்டு? த்ரிஷா நிறைய பாட்டுலாம் வருவாங்க. நீ என்ன பாட்டை கேட்குற? 1 2 சீக்கிரம் சொல்லுடி, மறந்து போச்சு. 3 லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா லேசா லேசா, நீ இல்லாமல் வாழ்வது லேசா லேசா லேசா, நீண்ட கால உறவுது லேசா, காதல் தெய்வன் கோயில் தேடி வருகிறதே விரைவினிலை, கல கல கனவுகள் விழிகளிலே உனக்கினவே உலகினிலை பிறந்தவளே. மாடு கத்தி முடிச்சிட்டுப்பா. இப்போ எழுத்துல பாடணும். இதெல்லாம் உண்மைக்குமே எங்களுக்கு அசால்ட். இப்ப பாரு. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேல தான் லூசா சுத்துறேன், காதல் வராதா காதல் வராதா, என் மேல் உனக்கு காதல் வராதா, காலை முதல்
இப்போ நீங்க பாட வேண்டிய எழுத்து ரேரா ரீ ரீ ரூ ரூ ரே ரே. கேர்ள்ஸ் கொஞ்சம் எங்க பக்கத்துல வாங்க. இல்லடி பின்னாடி ஒருத்தன் மாஸ்க் போட்டு நம்மளே எட்டி பார்க்கான். டக்குன்னு பத்துறாதீங்க. சுத்தம் டக்குன்னு பார்க்காதீங்கன்னா தான் இப்படி எட்டி பார்ப்பாள்வோ. மாஸ்க் போட்ட அண்ணே. ஐயோ பார்த்துட்டோங்க. யோ இங்க வாயா. எதுக்கையா எங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இது நல்லா இருக்கேங்க. ஒரு பீச்னா 10 பேர் வருவாங்க போவாங்க. வரவங்க எல்லாம் உங்களை ஃபாலோ பண்றவங்களா இருக்க முடியுமா? பெரிய உலக அழக இவன் மாஸ்க் போட்டு தான் சுத்திட்டு இருப்பியோ. மாஸ்க் அட்டா. எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்குங்க அதான். நீங்க ஒரு பொட்டு பிள்ளையா இருந்துகிட்டு பையன் பக்கத்துல இப்படி வாரீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? மோனி விடுடி. என்ன சொன்ன? விடுடி வா நம்ம போகலாம், நம்மளுக்கு லேட் ஆகுது. இன்னொரு தடவை எங்க பக்கத்துல வந்த மவனை உன்னைய தொடச்சி கட்டிடுவேன் சரியா? நாங்க போறதுலயும் உன்னைய எங்கேயுமே பார்க்க கூடாது. சரிங்க மேடம். அந்த பயம் இருக்கட்டும். ஆஹா எவ்வளோ ஐட்டம்ஸ். ஏடி எனக்கு பிரியாணி தான். எனக்கு சப்பாத்தியும் குருமாவும். எனக்கு சப்பாத்தியும் பயிரும். ஆமா இவ எதுக்கு சும்மா சும்மா பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கா? தாரா என்னாச்சு? தாரா இடி சாப்பிடு. சரி. ஏதோ சரியில்லடி, சும்மா சும்மா பல்ல பல்ல காட்டிட்டு கிடக்கா. பேய் பிடிச்சு போச்சா? எருமை என்னாச்சு? ஏன் பல்ல பல்ல காட்டிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி சும்மாதான் ஒரு ஜோக் நினைச்சேன், நான் சிரிப்பா வந்துருச்சு அதான். அட பைத்தியமே ஒழுங்கா சாப்பிடு. ஏட்டி நம்ம சாப்பிட்டுட்டு மறுபடியும் பீச் போமா? இப்பதானடி போயிட்டு வந்தோம். எனக்குலாம் டயர்டா இருக்குப்பா, நான் தூங்க போறேன். ஆமா எனக்கும் செம டயர்டு. நீ வேணா போயிட்டு வா. நான் மட்டும் தனியா வா ப்ளீஸ் டி, யாராச்சும் வாங்க. ஈவினிங் போமா? ஈவினிங் அவன் இருப்பானான்னு தெரியாத. என்னடி ஆச்சு உனக்கு? மனசுக்குள்ள என்னத்தையோ உளறிட்டு கிடக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, ஈவினிங்கே போலாம். போய் சன்ரைஸ் பார்க்கலாம். ஈவினிங் பாக்குறதுக்கு பேரு சன்ரைஸ் கிடையாதுமா, சன்செட். சரி நம்ம போய் சன்செட் பார்க்கலாம். ஏதோ சரியில்லை, போகலாம் போகலாம்.